வாழ்க்கையில நம்ம சுத்தி இருக்க எல்லாத்துக்கும் சரி, உங்களுக்கும் சரி எல்லாருமே நம்ம வாழ்க்கையில ஒரு சூப்பரான, ஒரு இன்கிரெடிபிளான, பியூட்டிஃபுல்லான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ரிலேஷன்ஷிப்ப பில்ட் பண்ணணும் நம்ம வாழ்க்கையில அப்படின்னு நெறைய பேரு நெனப்பாங்க. ஏன் அதுதான் அவங்களுக்கு வேணும். ஆனா ஏன் நெறைய பேத்துக்கு ஒரு சூப்பரான, ஒரு இன்கிரெடிபிளான ரிலேஷன்ஷிப்ப பில்ட் பண்ண முடியல? ஏன் ரொம்ப வெரி ஃபியூ பீப்பிளால மட்டும் பில்ட் பண்ண முடியுது? அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. நெறைய பேத்துக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. 2வது கிராட்டிட்யூட் கிடையாது. கிராட்டிட்யூட்னா நன்றி உணர்வு நெறைய பேத்துக்கு கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஏன் கிடையாது அப்படின்னு நான் சொல்றேன் கேளுங்களேன். நீங்களும் சரி, நானும் சரி, இந்த பிளானெட்ல, இந்த பிரபஞ்சத்தில நம்ப வாழப் போறது ஒரு செர்டைன் பீரியட் ஆஃப் டைம் தான். சரிங்களா? இந்த செர்டைன் பீரியட் ஆஃப் டைம்ல டே டூ டே லைஃப்ல நம்ப கூட கம்யூனிகேட் பண்ண போறது கொஞ்சம் பேர் தான். அந்த டே டு டே லைஃப்ல கம்யூனிகேட் பண்ற கொஞ்ச நேரத்தில கூட நம்பளால ஒருத்தவங்களால அன்பா பழக முடியறதில்ல. ஒரு வெறுப்பா அவங்கள கம்ப்ளைண்ட் பண்றது. யாரா வேணாலும் இருக்கட்டுங்க. உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ நீங்க கம்ப்ளைண்ட் பண்றவங்களா இருக்கலாம். இல்ல உங்க ஃபிரெண்ட்ஸ கம்ப்ளைண்ட் பண்றவங்களா இருக்கலாம். உங்க ரிலேட்டிவ்ஸ நீங்க கம்ப்ளைண்ட் பண்றவங்களா இருக்கலாம். ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸ் உங்கள சுத்தி நடக்கிற எல்லா விஷயத்தையுமே மோஸ்ட்லி நீங்க கம்ப்ளைண்ட் பண்றவங்க. எஸ்பெஷலி இந்த இடத்துல ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நான் சொல்லும்போது, நீங்க ஒரு பீப்பிள கம்ப்ளைண்ட் பண்றவங்களா இருக்கலாம். உங்களுக்கு உண்மையாலுமே ஒரு டீப் டவுனா ஆழ் மனசுல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன மாதிரியான அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தில நான் கொஞ்ச நாள் தான் இருக்க போறேன். இந்த இருக்க போற நாள்ல எனக்கு கிடைச்ச என்னோட மக்களுக்கு, என்னோட பீப்பிள் டே டு டே லைஃப்ல என்னோட ஒய்ஃபா இருக்கலாம், என்னோட ஃபிரெண்ட்ஸா இருக்கலாம், என்னோட அப்பா, அம்மாவா இருக்கலாம். இவங்களோட வாழப்போற இந்த கொஞ்ச காலகட்டத்தில நான் ஏன் அவங்களுக்கு நன்றி உணர்வோட இருக்கக்கூடாது? அப்படின்னு யாருமே நினைக்கிறதில்ல. சரிங்களா? பேசிக்கா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நம்ப இந்த உலகத்தில வாழப்போற டைம் வந்து கொஞ்சம் லிமிட்டட் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அதான் உண்மை. சரிங்களா? ஒரு செர்டைன் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் மட்டும் தான் நம்ப இந்த பிரபஞ்சத்தில இந்த ஹியூமன் பீயிங்ஸ் அப்படிங்கிற லைஃப்ல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த பீரியட் ஆஃப் டைம்ல நமக்கு கிடைச்சது கொஞ்சம் பேர் தான். இவங்க கிட்ட நம்ப அன்பா பழகவும் முடியும். நாட் ஒன்லி அன்பா பழகுறது மட்டும் இல்லாம, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னாவே, நீங்க எல்லாத்துட்டயும் அன்பா தான் பழகுவீங்க. எஸ்பெஷலி ஒரு கிராட்டிட்யூட் ஒரு நன்றி உணர்வோட தான் இருப்பீங்க. ஆனா மோஸ்ட் பீப்பிள் அது பண்றதே கிடையாது. நான் என்ன சொல்றேன், இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, உங்க உங்களோட அப்பா, அம்மாவுக்கு நீங்க ரொம்ப ரொம்ப கிராட்டிட்யூடா இருக்கலாம். ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கலாம். நெனச்சு பாருங்க, நெறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. வீட்ல சண்ட போடுவாங்க. அப்பா, அம்மாவோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ப பில்ட் பண்ண முடியாம இருக்கலாம். அதுக்கெல்லாம் காரணம் என்ன? நீங்க உட்கார்ந்து ஒரு 10 நிமிஷம் ஒரு பென், பேப்பர், ஒரு சீட்ட எடுத்து வச்சு, உங்க அப்பா, அம்மாவ பத்தி நீங்க ஒரு 10 திங்ஸ் நீங்க கிரேட்ஃபுல்லா இருக்க முடியும். நானே சொல்றேன், உங்க அம்மா, அப்பா சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்க எழுதலாம். "தேங்க் யூ சோ மச். ஐ அம் சோ ஹேப்பி அண்ட் ஐம் கிரேட்ஃபுல் ஃபார் மை மாம் அண்ட் டாட்" அப்படின்னு நீங்க எழுதலாம். எதுக்கு? ஃபார் தேர் சப்போர்ட். அப்புறம் அவங்க உங்க மேல அன்பு காமிக்கிறதுக்கு நீங்க கிராட்டிட்யூடா இருக்கலாம். உங்களுக்கு ஃபினான்ஷியலா அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்க கிரேட்ஃபுல்லா இருக்கலாம். சரிங்களா? சின்ன விஷயத்திலேருந்து உங்களுக்கு நல்லது எது, கெட்டது எதுன்னு சொல்லிக் குடுத்துருப்பாங்க. உங்களோட குரோத்துக்கு அவங்க ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அந்த குரோத்துக்கு அவங்க கிராட்டிட்யூடா இருந்தாங்க அப்படின்னு நீங்க எழுதலாம். ஸோ நான் பேசிக்கா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கிராட்டிட்யூட் மூலியமா உங்களுக்கு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பா வேணாலும் இருக்கலாம். ஏன் உங்களுக்கு ஹஸ்பண்ட் இருக்கு. உங்களுக்கு ஒய்ஃப், உங்களோட ஹஸ்பண்ட் இவங்க கூட ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் அதிகமா நடந்துட்டு இருக்கலாம். அவங்களோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ண முடியாம இருக்கலாம். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? நீங்க இருக்க போற கொஞ்ச காலகட்டத்தில ஒரு கிராட்டிட்யூட், ஒரு நன்றி உணர்வு உங்களுக்குள்ள டீப் டவுனா இருந்துச்சு அப்படின்னா, அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்ச நாளைக்கு நல்லாவே நீடிக்கும். நீங்க இருக்கிற காலகட்டத்தில எல்லாமே நல்லாவும் இருக்கலாம். நல்ல குட் ரிலேஷன்ஷிப்ப உங்களால அட்ராக்ட் பண்ண முடியும் உங்க வாழ்க்கையில. அதுக்கு தான் நீங்க அந்த கிராட்டிட்யூட் நீங்க கிரேட்ஃபுல்லா இருந்து தான் ஆகணும். சரிங்களா? நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பேசிக்கா உங்க வாழ்க்கையில எந்த ரிலேஷன்ஷிப் வேணாலும் இருக்கலாம். உங்க வாழ்க்கையில உங்களோட ரிலேஷன்ஷிப் நல்லா இல்ல, ஃபிரெண்ட்ஸோட சரி, ஃபேமிலியோட சரி, ஸ்பௌஸோட, யாரோட பாய் ஃபிரெண்ட், கேர்ள் ஃபிரெண்ட் யாரோடையுமே ரிலேஷன்ஷிப் நல்லா இல்ல, ஒரு மாரி இருக்கு அப்படின்னா, அதுக்கு பேசிக்கான காரணம் ஃபர்ஸ்ட் நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. சரிங்களா? 2வது ரொம்ப கிராட்டிட்யூடா இருக்கிறதில்ல. ஸோ இத மாத்தணும்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஒரு பேனா எடுத்து, ஒரு பேப்பர் எடுத்து வச்சு, உங்க வாழ்க்கையில ஒரு 3 பெர்சன்ஸ் சரிங்களா? ஒரு 3 பேர் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா மாத்திருப்பாங்க. சின்ன வயசுலேருந்து இன்னைய நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில வாழ்க்கைக்கு ஒரு நல்ல உதாரணமா இருந்திருப்பாங்க. உங்க கூட ஒரு அன்பா பழகியிருப்பாங்க. உங்களோட குரோத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. நான் சொன்ன மாரி உங்க பேரண்ட்ஸ், உங்க ரிலேட்டிவ்ஸ் சரிங்களா? இப்ப நீங்க என்ன பண்ணலாம், எடுத்து அவங்கள பத்தி ஒரு 5 திங்ஸ் நீங்க கிரேட்ஃபுல்லா எழுதலாம்.
உங்கள் அம்மா பேரை எழுதி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மை மாம் அப்படின்னு உங்கள் அம்மா பேரை எழுதி எதுக்காக? சப்போர்ட், லவ், பேஷன், கைண்ட்னஸ், ஃபினான்ஷியல் க்ரோத்து. அதே மாதிரி உங்கள் அப்பா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஸ்பௌஸ், உங்களோட ரிலேட்டிவ்ஸ், உங்களோட டீச்சர்ஸ், யாராக வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பர்சனுக்குமே யாரெல்லாம் நீங்கள் டே டு டே லைஃப்பில் கனெக்ட் பண்ணுறீங்களோ அவங்களெல்லாம் ஒரு அன்பாக, ஒரு நன்றி உணர்வோட, ஏன் ஒரு சர்வீஸ் நீங்கள் ஒருத்தர்கிட்ட வாங்கும்போது கூட நீங்கள் தேங்க்யூ சொல்லி பழகலாம். சரிங்களா? சின்ன சின்ன கனெக்ஷன் தாங்க. இந்த மாதிரி நம்ம, அதாவது எக்ஸ்பெஷலி உங்களோட க்ளோசஸ்ட் சர்க்கிளில் இருக்க ரிலேஷன்ஷிப் நல்லா பில்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் கிராட்டிடியூட் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆகும், உங்களுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் இன்னும் கொஞ்சம் இன்க்ரெடிபிளாக மாறும். சுற்றி நடக்கிற எல்லாத்தோடையும் அதிகமான ரிலேஷன்ஷிப் இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு உருவாக்கி தரப்படும். ஏன்னா நீங்கள் கிராட்டிடியூடாக இருக்கீங்க. கிராட்டிடியூட்னா என்ன? நல்ல ஃபீலிங்ஸ். ஆல்ரெடி எனக்கு நல்ல விஷயங்கள் கிடைச்சிருக்குன்னு நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணுறீங்க. நான் நல்லா ரிலேட்டிவ்ஸோட தான் சுற்றி இருக்கேன் நீங்கள் நம்பும்போது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன தரும்? அதே மாதிரியான விஷயத்தை உங்களுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உருவாக்கி உங்களுக்கு தரப்படும். சரிங்களா? இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ண நினச்சது என்ன அப்படின்னா, ரிலேஷன்ஷிப், நல்ல ரிலேஷன்ஷிப், எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் நீங்கள் நல்லா பில்ட் பண்ணுனா ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி உங்களுக்கு கிடைச்ச ரிலேஷன்ஷிப், உங்களுக்கு கிடைச்ச பீப்புளுக்கு தயவு செய்து நன்றி உணர்வோடு இருந்து பழகுங்க. அவங்க உங்களுக்கு என்ன வேணாலும் உங்களை சிரிக்க வச்சுருக்கலாம், உங்களுக்கு ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், நான் சொன்ன மாதிரி அவங்களோட கைண்ட்னஸ், அவங்களோட லவ் உங்களை மாற்றிருக்கலாம். இந்த எல்லா விஷயத்துக்கும் உங்களால் கண்டிப்பாக கிரேட்ஃபுல்லாக இருக்க முடியும், கம்ப்ளைண்டே பண்ணாமல். சரிங்களா? இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் ஃபிகர் பண்ணி ஒரு 3% எடுத்து எழுதும்போது என்ன ஆகுது, உங்களோட மைண்ட் செட்டை நீங்கள் ரீப்ரோக்ராம் பண்ணுறீங்க, நல்ல ஃபீலிங்ஸ்குள்ளே போகிறீங்க, கிராட்டிடியூட் உணர்வு உங்களுக்கு இருக்குது. அப்போ கண்டிப்பாக அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நிறைய நல்ல ரிலேஷன்ஷிப் உருவாக்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே ஈஸியாக ஃபிக்ஸ் ஆகிடுங்க. கொஞ்சம் ஒரு கிராட்டிடியூட் உணர்வு தான். நிறைய பேர் சொல்லுவாங்க, சுத்தமாக எனக்கு ரிலேஷன்ஷிப்பே நல்லாலான்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, ஏதோ ஒரு குட் இருக்குது, அவங்களால அதை பார்க்க முடியல, அவ்வளோதான். சரிங்களா? இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சது தான், நல்ல ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணணும் அப்படின்னா கிராட்டிடியூடை உங்கள் வாழ்க்கையில் பதிச்சுக்கோங்க. ஒரு 3 to 4 பீப்புளை உங்கள் வாழ்க்கையில் க்ளோஸ்டாக இருக்கவங்கள பற்றி கிரேட்ஃபுல்லாக, அவங்க இத்தனை நாள் உங்கள் வாழ்க்கையில் என்ன செஞ்சுருக்காங்களோ கிராட்டிடியூடாக எழுதுங்க. அவங்கள பற்றி இது சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு ஸ்போர்ட் பேப்பர் எடுத்து எழுதுங்க. எழுதும்போது உங்களோட மைண்டை நீங்கள் ரீப்ரோக்ராம் பண்ணும்போது உங்களோட வாழ்க்கையில் ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும். கிராட்டிடியூட் வந்து லைஃப் லாங் நீங்கள் ஃபாலோ பண்ணலாங்க. சரிங்களா? ரிலேஷன்ஷிப்புக்கு கண்டிப்பாக கிராட்டிடியூட் உதவும். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களுக்கு ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். திஸ் இஸ் நவீன் ஹியர். பாய்.